பிடிச்சலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் வேர்க்கடலையை 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டு நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். 5 விசில் விட்டால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு திருப்பி வேக வைக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ 5 விசில் வரட்டும். நான் 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறதுனால 5 விசில் விடுறேன். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஊற வச்சோம்னா 4 விசிலில் கூட நல்லா வெந்துடும். குக்கரில் வேகிறதுக்குள்ளே நம்ம தாளிக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாவை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய், அவ்வளோதான். ஃப்ரெஷ்ஷாக கிரேட் பண்ணி வச்சுருந்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வேர்க்கடலை வேகட்டும். இப்போ வேர்க்கடலை ஒரு 4 விசில் அளவு வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பாதி அளவு தான் குக் ஆகிருக்கு. நல்லா சாஃப்டாக குக் ஆகணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே உப்பு சேர்த்து வேக வச்சோம்னா லேட் ஆகும். அதனால தான் கொஞ்சம் வேக வச்சுட்டு உப்பு சேர்த்து திருப்பி வேக வைக்கிறது. இப்போ திருப்பி ஒரு மூடி போட்டு நான் 3 to 4 விசில் வரைக்கும் விட போகிறேன். வெந்து வரட்டும். 4 விசில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக வெந்திருந்தால் தாளிச்சிடலாம், இல்லைன்னா திருப்பியும் வேக வைக்கலாம். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். இப்போ பார்த்தாவே தெரியுது நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நசுக்கிறப்ப நல்லா மசிச்சு போச்சு. இது போதும், நல்லா வெந்துருச்சு. இதில் இருக்கிற தண்ணி மட்டும் அடிக்க வேண்டாம், அப்படியே சுண்ட வரைக்கும் வேக வச்சிடலாம். நான் திருப்பியும் அடுப்பை ஆஃப் பண்ணி இந்த தண்ணி சுண்டி வர வரைக்கும் வேக வச்சுக்கிறேன். மூடி போட வேண்டாம், அப்படியே வெந்து வந்தால் போதும். பாருங்கள், இருக்கிற தண்ணி ட்ரை ஆகிடுச்சு. இப்போது நம்ம தாளிச்சிடலாம். ஒரு பேன் வச்சு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா காயட்டும். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தா போதும், நிறைய எண்ணெயெல்லாம் தேவையில்லை. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். பொரிஞ்சிக்கட்டும். கடுகு உளுந்தெல்லாம் பொரிஞ்ச பிறகு நாங்கள் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா ஃபைன் சாப்பாக பண்ணால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் பெரிய வெங்காயம் சேர்த்துட்டேன். கூடவே பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுட்டு காட்டுறதுக்கு மறந்துட்டேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியையும் சேர்த்து வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சியெல்லாம் நல்லா வதங்கட்டும். கூட கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 1 நிமிஷம் வதங்கினா போதும், நல்லா வதங்கிடும். வதங்கட்டும். இப்போது இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 15 செகண்ட் நல்லா வதங்கட்டும். இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு இது கூட திருகி வச்சுருக்கிற தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்க்க பிரியப்படாதவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்றதுனால நான் இன்றைக்கி 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் தேங்காய் சூடாகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம், இல்லைன்னா கெட்டு போயிடும் சீக்கிரமாக. இது குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு ஸ்கூலில் கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப ஹெல்த்தியானதுன்றதுனால நம்ம ஃபுட்டில் ஃப்ரீக்வெண்ட்டாக சேர்த்துக்கலாம். இப்போ நான் இது கூட ஒரு சிட்டிக்கை உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நாங்கள் வேர்க்கடலை வேக வைக்கிறப்ப உப்பு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு சிட்டிக்கை மட்டும் சேர்த்தா போதும். இந்த வெங்காயம் தேங்காய்க்கு தகுந்த அளவுக்கு சேர்த்தா போதும். எல்லாத்தையும் வதக்கிட்டு இப்போ வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வேர்க்கடலை நல்லா சூடாக ஏறணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுப்பை சிம்மில் வச்சு 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், அருமையான வேர்க்கடலை சுண்டல் சூப்பராக தயாராகிடுச்சு. நான் கொத்தமல்லி தழை தூவிக்கிறேன். இதை இப்போ வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா சூடு ஏறினா தான் சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்றதுனால நான் அடுப்பில் வச்சு வதக்கிட்டு இருக்கேன். எல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். வேர்க்கடலை சுண்டல் தயாராகிடுச்சு.
இது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ், செய்கிறதும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு வேர்க்கடலை ரொம்ப பிடிச்சது. நாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்களும் சாப்பிட்ருவாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ்க்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறதுனால குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு வேர்க்கடலை சுண்டல் ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Thanks for watching.